சின்னமுன் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் நேர ரிவ்யூ பார்க்கலாமாங்க. ராஜாங்கம் போஸுக்கு 1 கோடி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே இங்க ஈஸ்வரிக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. இதை கேட்ட சன்னியாசியுமே, அண்ணன் எதுக்குன்னு அவனுக்கு போய் 1 கோடி தரீங்க, அவன் உங்களை காப்பாற்ற வேண்டிய அவனுக்கு கடமை இருக்கு, அதனால அந்த மாத்து மருந்தை எடுத்துட்டு வந்து உங்களை காப்பாத்தினா அதுக்கு எதுக்கு நீங்க 1 கோடி தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சன்னியாசியுமே கேட்கிறாங்க. இதை கேட்ட இங்க ராஜாங்கமும், சன்னியாசி நான் சொன்னதுல வாக்கு தவறாம இங்க போஸுக்கு நான் 1 கோடியே தருவேன், அவன் அதை வச்சு நல்லபடியாக முன்னேறி வந்தானா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமும் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட சன்னியாசியுமே, சரிங்கண்ணே உங்கள் முடிவை நான் எதுவுமே சொல்ல வரல, சரி எதுக்கு தான் அந்த பணத்தை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டேன், உங்களுக்கு மனசார நீங்கள் பண்ணுறீங்க அதை நான் எதுவுமே சொல்லலைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சன்னியாசியுமே சொல்லிடுறாங்க. இங்கே சாபுத்திரியும் தாமரைக்கும் ரொம்பவே அதிர்ச்சியாகவும் இருக்குது. ஆனால் நீங்கள் அவனுக்கு எதுக்கு நீங்கள் 1 கோடி தரீங்க, அவன் ஏதோ உங்களை அவங்க அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்து மருந்தை எடுத்து வந்து அது கூட உங்களையும் காப்பாத்திட்டான், அதனால நீங்க அவனுக்கு எதுக்கு நீங்க 1 கோடி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாபத்திரியும் கேட்டுட்டு இருக்காங்க. உடனே இங்க இது ராஜாங்கம், அது சாபத்ரி நீ கப்புன்னு இரு, ஏன்னா என் முடிவில் நான் பின் வச்சதில்லை, அவனுக்கு நான் 1 கோடியே தருவேன், அவன் சந்தோஷமாக அதை வச்சு நல்லபடியாக அவன் முன்னேறட்டும், அவன் முன்னேறினா எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான், அவனை நம்பி வேற ஒரு பொண்ணு வரப்போகுது, அவனை அந்த பொண்ணை வச்சுக்கிட்டு அவன் சந்தோஷமாக வாழணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே சாபத்ரியும் தாமரையும் அவங்களுக்கு 1 கோடி வேற வருது, இது இல்லாமல் அங்கே பொண்ணு வீட்டில் வரதட்சணையாக அந்த நிலம் அந்த நகை எல்லாமே இங்கே ஈஸ்வரி இதை வச்சுக்கிட்டு நம்மளை என்ன பண்ணுறதுக்கு இருக்காளோ அவளுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபத்திரியும் இங்கே தாமரையும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஈஸ்வரிக்கு பயங்கர சந்தோஷமாகவும் இந்த விஷயத்த இங்கே போஸ்கிட்டையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளேயுமே போடுறாங்க. உடனே போஸு உனக்கு ராஜாங்க மாமா உனக்கு 1 கோடி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டதும் எனக்கு பயங்கர சந்தோஷமாகவும் இருக்குது. அந்த 1 கோடியை வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். அந்த 1 கோடியை வச்சு நீ நல்ல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நல்லா பெரிய லெவலுக்கு வளர்ந்துட்டனா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அதை வச்சுக்கிட்டு நீ உருப்படியாக இப்பயானா நல்லா இது சந்தோஷமாக இரு போஸு, இதுக்கு மேலே உனக்கு நல்ல சான்ஸே கிடைக்காது, நீ இந்த வீட்டில் ஒரு தெய்வமாக இருக்க, இந்த வாய்ப்பை வச்சு நீ நல்லா பெரிய ஆயிடு, ஏன்னா ராஜாங்க முன்னாடி நீ ரொம்பவே சந்தோஷமாகவும் ரொம்பவே ராஜாங்கத்தோட பெரிய ஆளாக இருக்கணும், ரொம்பவே வசதியாகவும் இருக்கணும், ஏன்னா அந்த பொண்ணை மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டுனா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே சித்ராக்கும் போஸுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அவர் போய் எனக்கு 1 கோடி தரேன்னு இருக்கிறாரா, இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தியே முடிச்சிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சித்ராவும் சொல்லிக்கிட்டு இருக்க. இதை கேட்ட போஸுக்கு இங்கே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அவர் இது மாதிரி மனசு மாதிரி எனக்கு 1 கோடி தருவாருன்னு சொல்லிட்டு நான் கூட நினச்சி பார்க்கலாமா, அவர் என்ன திடீர்னு இது மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போஸு கேட்குறாரு. உடனே இங்கே ஈஸ்வரியுமே, நான் அங்கே ராஜாங்க மாமா கிட்ட போய் கேட்டேன், போஸு உங்களை மாற்று மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து காப்பாற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவர், இதுக்கு மேலே நீ எதுவுமே பேசாத, போஸுக்கு நல்ல காரியம் பண்ணி வைக்கிறது என்னோட பொறுப்பு, அவன் தாலி கட்டுற நேரத்தில் அவனுக்கு 1 கோடி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, அதை வச்சு போஸை நல்லபடியாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நல்ல லெவலுக்கு வளர்ந்துட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியே சொன்னார். இதை கேட்டதுமே ஈஸ்வரிக்கும் இங்கே ரொம்பவே சந்தோஷமாக அவர் இதை சொல்லுவார்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல போஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே இதை பார்த்தா சாபத்திரிக்கும் தாமரைக்கும் ரொம்பவே பொறாமையாக இருந்துச்சு. இதை கேட்டதுமே அவங்களுக்கு வாயை பொழந்துக்கிட்டு இந்த காசெல்லாம் எதுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னதுமே எனக்கு பயங்கர கோபம் வந்துச்சு, அவங்கள வாங்கன்னு வாங்கி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் போஸுமே வெளியே வந்துடுறாரு. இங்கே இதை கேட்ட போஸுக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது. இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு மட்டும் பாரு, இங்கே ராஜாங்கத்தை போட்டு தள்ளுறது ஒரே வழி இதுதான், ஏன்னா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண அடுத்த கையாக இங்கே ராஜாங்கத்தை என் கையால் தான் நான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போஸுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த நம்ம தமிழ்ச்செல்விக்கிட்ட சொல்லி நம்ம தமிழ்ச்செல்வியை வெறுப்பேற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போஸுமே யோசிச்சுக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அந்த வழியில் இங்கே தமிழ்ச்செல்வியுமே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே போய் போஸுமே, தமிழ்ச்செல்வி என்ன இங்கே வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அங்கே வீட்டில் என்ன நடந்தால் எனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு கல்யாணம் நடந்தால் என்ன பிரச்சனை, அந்த வீட்டில் என்ன நடந்தால் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியுமே கேட்டுட்ருக்காங்க. எனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு டைம் ஆகுது, உன்ன மாதிரி நான் வெட்டியே இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழ்ச்செல்வியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட போஸுக்குமே ரொம்பவே கோவமாகும், தமிழ்ச்செல்வி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் தான் சொல்ல வந்தேன், ஏன்னா ராஜாங்கம் எனக்கு 1 கோடி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு, அந்த காசை வச்சு நான் என்னென்னமோ பண்ணுவேன், ஆனால்
எனக்கு கல்யாணம் ஆன அடுத்த செகண்டு உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போஸ் தமிழ்ச்செல்வி கிட்ட சவால் விட்டுட்டு இருக்காங்க. என்ன 1 கோடி தராங்களா உனக்கு? அதுவும் நீ நல்லவன் சொல்லிட்டு நினச்சி இங்கே ராஜாங்க மாமா உனக்கு அந்த 1 கோடியை தரேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் உன் சுயரூபம் நாங்கள் ராஜாங்க மாமா கிட்ட சொல்லி அந்த 1 கோடியை தர விடாமல் என்னால் பண்ண முடியும். நீ எங்கிட்ட அவர் 1 கோடி தந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு இருக்கியா? அந்த 1 கோடி உன் கைக்கு வராமல் நான் என்னால் பண்ண முடியும் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே போஸுமே என்ன பேசிக்கிட்டு இருக்கு தமிழ்ச்செல்வி? அந்த வீட்டில் என்ன தெய்வம் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ராஜாங்கம் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே நான் எடுத்துகிட்டு வந்த மாற்று மருந்து தான் இப்போ உயிரோடு இருக்காங்க. அதுக்கு இந்த 1 கோடியே கம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போஸ்லுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட தமிழ்ச்செல்விக்கு பயங்கர கோபமாக இருக்குது. அந்த மாற்று மருந்து நீ அந்த அவ்வளோ பெரிய ஆபத்தான காட்டுக்குள்ளே போய் அந்த மாற்று மருந்தை எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அங்கே போஸு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் தமிழ்ச்செல்வி ஒன்றும் உனக்கு புரியலையா? உன்னை தலைமையில் அடிச்சுட்டு அந்த மாற்று மருந்தை நானும் தான் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் எடுத்தேன். இது கூட உன்னால் கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்விக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்ச்செல்விக்கு பயங்கர அதிர்ச்சியாகவும் இருக்குது. என்ன யாரோ அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீ அடிச்சுட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஏமாற்றிட்டு இங்கே பொய்யை நடிச்சுக்கிட்டு இருக்கியா? இந்த விஷயத்த நான் வீட்டில் சொன்னேன்னா என்ன நடக்கும்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட போஸுக்குமே நீ அங்கே வீட்டில் என்ன சொன்னாலுமே யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போஸுமே சொல்லுவோம். உடனே எனக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்தவோ அந்த 1 கோடியை உங்ககிட்ட கொடுக்காம பண்ணுறதுக்கு எனக்கு வழி நீயே கொடுத்துட்ட. அந்த விஷயத்த என்கிட்ட தப்பாக ஏதோ உளாரி வச்சுட்ட. ஆனால் இந்த விஷயத்த வச்சே உன் கல்யாணம் நடக்காத மாதிரி நான் பண்ண முடியும் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு அங்கேருந்து தமிழ்ச்செல்வியுமே கிளம்பிடுறாங்க. ஐயோ அவளுக்கு இந்த விஷயம் நான் அடிச்சேன்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியவே தெரியாது போல். நான் வேற வாயை வச்சுக்கிட்டு அவகிட்ட வேற உளாரிட்டேன். இந்த விஷயத்த வச்சு அவள் இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸுக்கு ரொம்பவே பதட்டமாகவும் இருக்குது. தமிழ்ச்செல்விக்கு ரொம்பவே அதிர்ச்சியாகவும் இருக்குது. என்ன அவன் ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடியை தலை மேலே அடிச்சுட்டு அந்த மாற்று மருந்தை எடுத்துகிட்டு போனதும் இல்லாமல் எங்கிட்டே வந்து சவால் விட்டுட்டு இருக்கான். அந்த கல்யாணத்தை நடத்தவே விடக்கூடாது. ஏன்னா அவன் அந்த கல்யாணத்தை பண்ணிட்டானா அங்கே இருக்க ராஜாங்க மாமாக்கும் பிரச்சனை, அந்த பொண்ணுக்குமே பிரச்சனை. ஏற்கனவே இங்கே மலரக்காவை வாழ்க்கையை நாசம் பண்ணிவிட்டு இப்போ இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணுறதுக்காக அங்கே போஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னா அங்கே ராஜாங்க மாமாவுக்கு என்ன நடக்குன்னே சொல்ல முடியாது. அந்த கல்யாணத்தை நம்ம எப்படியாவது நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த விஷயத்த எப்படி இங்கே ராஜாங்க மாமாக்கும் அங்கே வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே நம்ம சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அது நினச்சிட்டு இருக்கு. அங்கே போஸுமே நம்ம இந்த விஷயத்த தமிழ்ச்செல்விக்கிட்ட சொல்லியிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நினச்சிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சேதுவுமே தமிழ்ச்செல்விக்கிட்ட வந்து என்ன காலேஜில் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ப்ரொஃபஸர் கால் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது தமிழ்ச்செல்வி, நீ தான் ஃபஸ்ட்டு மார்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே கேட்டுட்டு இருக்காங்க மனசு மாதிரியுமே. அங்கே இன்னும் அக்கறையாக கேட்குறீங்க, என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி ரொம்பவே அக்கறை வந்துருச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வி கேட்டுருக்காங்க. அக்கறையெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ ஃபஸ்ட்டு மார்க் எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சும்மா கேட்டேன், வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ சொன்னால் சொல்லு, விருப்பம் இல்லைனா விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தமிழ்ச்செல்விக்கிட்டையுமே சேது சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே சேதுக்கிட்ட நம்ம இந்த விஷயத்த சொல்லிடுறாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பேசாமல் நம்ம போஸ் விஷயத்த நம்ம இங்கே சேதுக்கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ சொல்ல வேணாம், கொஞ்சம் நேரம் வரும்போது நம்ம இந்த விஷயத்த அங்கே சேதுக்கிட்ட சொல்லி நம்ம அவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வியுமே நினச்சிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் தினமும் வந்து அக்கா நீங்கள் தான் காலேஜில் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குக்கா, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு மார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது. இந்த விஷயத்த அம்மாவுக்கு நான் கால் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தினமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றுமே தினமும் அவங்க அம்மா வசந்திக்கு கால் பண்ணி, அம்மா அங்கே தமிழ்ச்செல்வி காலேஜ்லேயே ஃபஸ்ட்டு மார்க் எடுத்திருக்காம்மா, இங்கே ராஜாங்கம்மாம்மா ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிறவங்களுக்கு 1 லட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அந்த 1 லட்சத்தை இங்கே தமிழ்ச்செல்வி தான் வாங்க போகிறாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வசந்திக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க தினமும். இதை கேட்ட வசந்திக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. இன்னும் தமிழ்ச்செல்வி ஃபஸ்ட்டு மார்க் எடுத்துருக்கலாம், இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வசந்தியுமே தனத்துக்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. உடனே அம்மா அங்கே அக்கா இங்கே தான் இருக்கா, நான் கொடுக்குறேன் பாருங்கம்மா, நீங்களே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்விக்கிட்ட கொடுக்குறாங்க.
உடனே அம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கேட்குறாங்க. உடனே வசந்தி, என்ன தமிழ்ச்செல்வி நீ தான் ஃபஸ்ட்டு மார்க்கா, வாழ்த்துக்கள் தமிழ்ச்செல்வி, நீ மேலும் மேலும் நீ நல்லபடியாக படித்து நீ டாக்டர் ஆகிட்டனா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும், அந்த வீட்டில் உன்னை சேர்த்துப்பாங்க நீ டாக்டர் ஆகிட்டனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வி கிட்ட வசந்தி சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் அந்த வீட்டை பற்றி எதுவுமே பேசாதீங்க, என்கிட்ட அந்த வீட்டை பற்றி பேசுகிறேன்னா நீங்கள் கட் பண்ணிவிட்டு கப்புன்னு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வசந்தியுமே, இல்லை நான் அதெல்லாம் பேசலை, நீ மார்க் எடுத்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, சரி என்ன டைமுக்கு டேப்லெட்லாம் எடுத்துக்கிறியா, டைமுக்கு நல்லா சாப்பிடு, ஏன்னா இந்த வயிற்றில் இது வளர்கிற குழந்தை நல்லா ஆரோக்கியமாக வளரணும், நீ நல்லபடியாக சாப்பிட்ருந்தாராம் வயிற்றில் வளர்கிற குழந்தை நல்லா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பேசி முடிச்சுட்டு கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்பத்தாவுமே தமிழ்ச்செல்வி ஃபஸ்ட்டு மார்க் எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாகவும் தமிழ்ச்செல்வி கிட்ட நம்ம போய் பேசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலரை கூட்டிக்கிட்டு அங்கே அப்பத்தாவுமே வந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே தமிழ்ச்செல்வி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன தமிழ் காலேஜ்லேயே ஃபஸ்ட்டு மார்க் எடுத்திருக்க போல, ராஜாங்கத்துக்கிட்ட இருந்து 1,00,000 ரூபாய் வாங்க போகிற, நீ ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கணும்னு தெரியும், ஆனால் காலேஜ்லேயே டாப்பராக வந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல தமிழ், என்ன ஸ்பெஷல் நீ ஃபஸ்ட்டு மார்க் எடுத்திருக்க, என்ன ஸ்வீட்டெல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவுமே கேட்டுட்டு இருக்காங்க. என்ன அப்பத்தா உங்களுக்கு நான் என் கையால் உங்களுக்கு ஸ்வீட் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை தமிழ் நான் சும்மா தான் கேட்டேன், நீ ஃபஸ்ட்டு மார்க் எடுத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்ன போதே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இங்கே வீட்டில் வேறு நிறைய வேலை இருக்குது, இது போஸுக்கு வேறு கல்யாணம் நடக்க போதா, அந்த விஷயமா எல்லாருமே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் வரேன் இரு தமிழ் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவுமே கிளம்பிடுறாங்க. தமிழுமே ரொம்பவே அந்த போஸுக்கு கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க. அப்போதான் ஒரு நிமிஷம் நிற்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன தமிழ் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவுமே கேட்குறாங்க. உடனேங்க தமிழ்ச்செல்வி, அப்பத்தா போஸு ரொம்பவே கெட்டவன் அப்பத்தா, நாங்கள் மலைக்கு போய்ட்டு இருந்தோம்ல, அங்கே ஆபத்தான காட்டுக்குள்ளே நான் மாற்று மருந்தை எடுத்துகிட்டு வந்திருந்தேன், அப்போ என்னை தலைமையில பின்னாடி யாரோ அடித்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் அது யார் அடித்தாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு முன்னே தெரியல, ஆனால் போஸு இப்போ வந்து என்கிட்டயே உன்னை தலைமையில அடித்தது நானு தான் அப்படின்னு சொல்லிட்டு என் முன்னாடியே வந்து தைரியமாக சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்பத்தா. ஆனால் இங்கே போஸு இந்த வீட்டில் இருந்தானா இந்த வீட்டில் இருக்கிற ராஜாங்க மாமாவுக்கு ரொம்பவே ஆபத்து அப்பத்தா, இந்த கல்யாணத்தை நடத்த விடாமல் நம்ம பண்ணணும் அப்பத்தா, இந்த விஷயத்த நீங்கள் தான் ராஜாங்க மாமா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிற தமிழ், உன்னை அடிச்சுட்டு அந்த மாற்று மருந்தை போஸு திருடிட்டு வந்தானா, அவன் இது மாதிரி பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு நான் கூட நினச்சி பார்க்கல, ஏதோ ராஜாங்கம் அவனுக்கு 1 கோடி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாறிட்டான், இப்போ பொறுப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி 1 கோடி வேற தரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ராஜாங்கம். அதெல்லாம் இங்கே நான் ரொம்பவே சந்தோஷமாக தான் கேட்டுட்டு இருந்தேன், ஏன்னா என் ராஜாங்கம் என் பையன் உசுரை காப்பாற்றினா அப்படின்னு சொல்லிட்டு நானும் சைலண்டாக ஆகிட்டேன். ஆனால் உன்னை அடிச்சுட்டு அந்த மாற்று மருந்தை அவன் எடுத்துகிட்டு வந்ததும் இல்லாமல் வீட்டில் எல்லாரும் முன்னாடியும் நல்லா நடிச்சுக்கிட்டு இருக்கான், அவன் இந்த கல்யாணம் நடக்கவே விடக்கூடாது, இந்த விஷயத்த நான் எப்படியாவது ராஜாங்கத்துக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவுமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ராஜாங்கமும் சன்னியாசி அங்கே கல்யாண மேடையில் 1 கோடி இங்கே போஸுக்கு நான் கொடுக்க போகிறேன், அதுக்கான ஏற்பாடை செக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோ, ஏன்னா அப்போ இங்கே செக்கெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, இன்னும் நிறைய வேலை இருக்குது, நீ அதை பார்த்துக்கோ சன்னியாசி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே சன்னியாசியுமே சரிங்கண்ணே அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எந்த பிரச்சனையும் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க சொல்லி சன்னியாசியுமே. அதுக்கப்புறம் மோகனாவும் வந்து அப்பத்தக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பத்தா உங்களுக்கு காஃபி தண்ணி போட்டு எடுத்துகிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே மோகனாவுமே கேட்டதும் அப்பத்தா, இல்லை மோகனா எனக்கு எதுவும் வேணாம், ஆனால் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், இங்கே போஸு அந்த ஆபத்தான காட்டுக்குள்ளே போய் அந்த மாற்று மருந்தை எடுத்துகிட்டு வந்தது போய் இங்கே மோகனா, அந்த மாற்று மருந்தை எடுத்துகிட்டு வந்தது தமிழ்ச்செல்வி தான், அந்த தமிழ்ச்செல்வியை அடிச்சுட்டு இங்கே போஸு அந்த மாற்று மருந்தை கொண்டுட்டு வந்து இங்கே எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிக்கிட்டு இருக்கான். போஸுக்கு இந்த கல்யாணத்தையே நடத்த விடக்கூடாது, ஏன்னா போஸு நல்லா திருந்திட்டான் மனசு மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனால் போஸு இன்னும் கொஞ்சம் கூட அவனுக்கு புத்தியே வரல, அவனுக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சு அந்த பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணுறதுக்கு நான் விட மாட்டேன், இந்த விஷயத்த எப்படியாவது ராஜாங்கத்துக்கிட்ட நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மோகனா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னத்தை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அங்கே போஸ் தமிழ்ச்செல்வியை அடிச்சுட்டு அந்த மாற்று மருந்தை எடுத்துகிட்டு வந்தானா, தமிழ்ச்செல்விக்கு எதனா ஆயிட்டுருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது, அவள் முழுங்காமல் வேற இருக்கா, அதுவும் தெரியாமல் அவன் இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சுமே அவள் தலைமலையை அடிச்சுட்டு அந்த மாற்று மருந்தை எவ்வளோ தைரியமாக எடுத்துகிட்டு வந்திருப்பான், இந்த வீட்டில் அவன் நல்ல பேர் வாங்கிக்கிட்டு இருக்கான் வேற,
அவனுக்கு இந்த கல்யாணத்தை நடத்தவே விடக்கூடாது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மோகனாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே மோகனா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பவும் இந்த விஷயத்த நம்ம எப்படி தான் ராஜாங்கத்துக்கிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சேது இன்னப்பத்தா வந்து உக்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க இன்றைக்கும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இல்லை சேது இன்னைக்கு எனக்கு ரொம்பவே பசிக்கலை, அதுதான் என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னப்பத்தா இந்த வயசில் நீங்கள் சாப்பிடலனா நேரத்துக்கு மயக்கம் வர மாதிரிலாம் இருக்காரா, நீங்கள் டைமுக்கு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ஹெல்த்தியாக இருங்க அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொன்னதும் அப்பத்தாவுமே சேது நானுமே சாப்பிடணும் தான் நினைக்கிறேன், ஆனால் எனக்கு பசிக்க மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பத்தா நீங்கள் தான் பசியை வர வச்சுக்கணும், இது மாதிரி நீங்கள் வயசாகிடுச்சின்னா பசிக்காது, நாம் தான் வர வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவுமே சொல்லிட்டுறாரு. அதுக்கப்புறம் சொல்லிட்டாங்க வந்து கிளம்பிடுறாங்க. சாபத்திரியும் தாமரையும் அம்மா இங்கே போஸுக்கு 1 கோடி வேறு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்காரு இங்கே ராஜாங்கமும். அது சொன்னதை கேட்டதுமே இங்கே ஈஸ்வரி தாம் தூம் குச்சிட்டு இருக்காங்க. இந்த காசையும் கொடுக்க விடக்கூடாது, இங்கே கல்யாணமும் நடக்கக்கூடாது, இந்த கல்யாணம் நடந்தால் போஸுக்கு 1 கோடி கொடுத்துருவாங்க. இங்கே காசை வாரி வாரி இறைச்சிக்கிட்டு இருக்காங்க, எதுக்கு தான் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபத்திரி தாமரை கிட்ட சொல்லிக்கவும் தாமரை அம்மா ஆமாம்மா இந்த விஷயத்த நம்ம சீரியஸாக எடுத்துக்கணும், ஏன்னா இந்த கல்யாணம் நடக்க போது தான் நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் ராஜாங்கம் 1 கோடி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் எனக்கு பயங்கர கோபமாகவும் இருக்குது, ஆனால் உங்கள் அண்ணனுக்கு ரொம்பவே காசு நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே ஆடிக்கிட்டு இருக்காரு, அந்த காசு இல்லாத போது தான் அந்த காசோட அருமை தெரியும். போஸ் நல்லவனாக இருந்தால் கூட பரவாயில்ல, அவன் எவ்வளோ பெரிய தப்பெல்லாம் பண்ணியிருக்கான், அவனுக்கு போய் 1 கோடி தரேன்டி எண்ணிட்டு இருக்காங்க. அந்த காட்டுக்குள்ளே அந்த மருந்தை கொண்டு வந்து எல்லாரும் முன்னாடியும் நல்ல பேர் வேற எடுத்துட்டான், இந்த வீட்டை விட்டு அவனை எப்படி தான் வெளியே அனுப்புறதோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபத்திரியும் தாமரையும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்ச்செல்வியும் ராஜாங்கத்துக்கிட்ட இந்த உண்மையாக சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே முடிவாக இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.